குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமான நிலைகளில் வலம் வருகின்றார். ராசிக்கு 8இல் குரு வருகிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையும். குடும்ப சூழ்நிலை வழக்கம் போல் இருக்கும். அதிக வெயிலினால் சிறு சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருமணமாகி உள்ள பெண்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப சுபபலம் பெற்று இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சமரசத்தில் முடியும். அடுத்தது உத்தியோகம், வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் என சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்யுது. உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சக ஊழியருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பும் வேட்கையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம், ஒரே சீராக தொடர்ந்து வந்த சந்தை நிலவரத்தில் திடீரென்று போட்டிகள் அதிகரிக்கும். லாபத்தை பாதுகாத்து கொள்ள பாடுபட வேண்டியதிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதியினருக்கு பணப்பிரச்சனை சற்று கடுமையாகவே இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு தவிர்ப்பது மிகவும் அவசியம். முன்பணம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் நல்லது. இல்லாட்டி பணத்தை இழக்க நேரிடும். அடுத்தது கலைத்துறையினர், வாய்ப்பும் வருமானமும் குறையும். நிதி பற்றாக்குறையினால் மனசை போட்டு குழப்பிகிட்டே கிடக்கும். பிரபல நிறுவனங்களில் ஆதரவு குறையும். மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். கைப்பணம் விரயமாகும். சினிமா தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் சொந்தக்காரங்க ஆகியோருக்கு நஷ்டம் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சினிமா துறை நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறைவதால் வாழ்க்கை சுகமும் வருமானமும் வெகுவாக பாதிக்கப்படும். கூடிய வரையில் ஆடம்பர செலவுகளையும் பணியாட்களையும் குறைத்து கொள்வது நல்லது. அரசியல் துறையினர், அரசியல் துறைக்கு ஆதிக்கம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை சற்று குறையக்கூடும். மாற்று கட்சியினர் உங்களை தங்கள் கட்சியில் சேர்த்துவிட முயற்சி செய்வாங்க. தீர யோசித்து முடிவெடுக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகனான புதனும் மற்ற அனைத்து கிரகங்களும் ஓரளவே சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியர் பாடுபட்டு படிக்க வேண்டியது இருக்கும். படித்தவை எளிதில் மறந்து போகும். உயர்கல்விக்கு முயற்சித்த பின் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது விவசாயத்துறையினர், விவசாயத்துறை குறிப்பாக சூரியன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ளது. இவ்விரு கிரகங்களும் விவசாயத்துறையினருக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. விளைச்சல் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கிறதை செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில்தான் இருக்குது. ஆயினும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுக்கும் மற்ற கிரகங்களை விட அதிக அதிகாரம் உள்ளது.
வீரியம் நிறைந்த சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இருவரும் பெண்மணிகளுக்கு சாதகமாக வலம் வருவதால் இந்த குரு பயிற்சியின் போது பல நன்மைகள் கிடைக்கப் போகுது. சுக்கிரனின் ஆதிக்கத்தினால புதிய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறதுக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது. திருமண வயதுள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும் என கிரகநிலைகள் உறுதிப்பட கூறுது. அறிவுரை: குறிப்பாக இந்த ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு அதிக நன்மைகள் சுக்கிரனால் ஏற்பட உள்ளன. இத்தகைய அரிய நல்ல கிரக காலம் நடைபெறும் போது பயன்படுத்தி கொள்வது நமது திறமையில்தான் மட்டுமே இருக்குது. இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் கைப்பற்றி கொள்ளுங்க. அடுத்தது பரிகாரம். அர்த்தாஷ்டக சனிக்கு பரிகாரம் செய்கிறது அளவற்ற நன்மைகளை செய்யும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு நெய், எள், பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைப்பது மிக நல்ல பரிகாரமாகும்.